என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் 2019 மார்ச் 1ஆம் தேதி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். வருடம் துவங்கி 59 நாட்களில் கரம் பிடித்து நம்மை நடத்தி புதிய மாதத்தை காணச் செய்த தேவனுக்கு ோடு இணைந்து ஆயிரம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இன்று காலை பரிசுத்த ஆவியானவர் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். சங்கீதம் 37:4. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மார்ச் மாதம் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் பிள்ளைகள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்ன வேண்டிக் கொண்டாலும் நான் அருள் செய்வேன். வேண்டிக் கொள்ளட்டும். யோவான் 16:24 அவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் என் நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்டோம், இது நடக்காதா, அது நடக்காதா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினால் கேட்கவில்லை, என் நாமத்தினால் கேட்கவில்லை. பல சமயங்களில் நம்முடைய பிள்ளைகளை பாருங்கள், தாயினிடத்தில் ஓடி வந்து, அம்மா எனக்கு இது ஆசை இருக்கிறது, எனக்கு இது வேண்டும். தாய் சொல்லுவார், அப்பாட்ட கேள்றா, அப்பா அடிப்பாருமா, அப்பாட்ட கேட்க முடியாது. பிள்ளைக்கு தெரியும், தகப்பனிடத்தில் கேட்டால் கொடுப்பார், ஆனால் கேட்க மாட்டார். ஏன்? தகப்பனுக்கு பிடிக்காத காரியத்தை நான் கேட்கிறேன் என்ற பயம். நாமும் அப்படித்தான். நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் இறைவனுக்கு பிடிக்காது என்பது தெரியும். தெரிந்ததினால்தான் மனதில் ஆசைப்படுகிறோம், ஊழியர்களிடத்தில் சொல்லுகிறோம், ஆண்டவரிடத்தில் சொல்வதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் என் நாமத்தினால் நீங்கள் கேட்கவே இல்லையே. யோவான் 16:26 பாருங்கள். என் நாமத்தை சொல்லி கேளுங்கள், நானும் என் பிதாவினிடத்தில் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மார்ச் மாதம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் ஒரு மாதம். வேண்டிக் கொள்ளுங்கள், இருதயத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் உங்களுக்கு அருள் செய்வார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். அன்னாள் வேண்டிக் கொண்டார். தனக்கு இல்லை, ஒரு பிள்ளை இல்லை, தாரும் என்று வேண்டிக் கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அந்த நாளிலே எந்த ஆலயத்தில் வேண்டிக் கொண்டாலோ அதே நாளிலே ஆலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது அவள் துக்கமுகமாய் இல்லை, வேண்டிக் கொண்டதை கொடுத்தார். மாதம் கிருபையாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மாதம். உங்கள் வேண்டுதலுக்காக நீங்கள் யாரிடத்திலும் செல்ல வேண்டாம், நீங்களே ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். உரிமை இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள். யோவான் 16:26 கேளுங்கள், நானும் உங்களுக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுவேன். பரிந்து பேசுவார், கட்டாயம் நமக்கு வாய்க்கும். ஆனாலும்
வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் சில கட்டளைகளை ஆண்டவர் வைக்கத்தான் விரும்புகிறார். அன்னாளை குறித்து சொன்னேன். பிள்ளைக்காக வேண்டிக் கொண்டால் உடனே கிடைத்தது. ஆனாலும் அன்னாளை காட்டிலும் நீதிமான் ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். தேவனை தொழுது கொண்டவன் அவனைப் போல யாரும் இல்லை. வேறொரு விதத்தில் சொன்னார், ஆதியாகமம் 20:7 சொல்லுகிறது, அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆதியாகமம் 26:24 சொல்லுகிறது, ஊழியனாகிய ஆபிரகாம். இவ்வளவு பெரிய மனிதன் ஆதியாகமம் 15:2 என்ன சொல்லி செபிக்கிறான்? அன்னாலை போல எனக்கு என்ன தருவீர்? எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு என்ன தருவீர்? அவன் ஜெபம் அதுதான். கிடைத்ததா? இல்லை. 20 ஆண்டுகள் ஜெபம் கேட்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 80 வயதில் ஜெபித்தான். 100 வயதில் தான் ஜெபம் கேட்கப்பட்டது. ஏன் இந்த தாமதம்? கேட்டதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை. என்ன சொல்லுகிறான்? எனக்கு பிள்ளை இல்லை, உம்மிடத்தில் கேட்கிறேன். ஆனாலும் என் வீட்டில் வேலைக்காரன் எலியேசர் இருக்கிறான். அவனுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறது. அதுல ஒண்ணு நான் தத்தெடுத்துக்கிறேன். கண்டிஷனோடு ஜெபிக்கிறேன். தன் சுயத்தை நிறைவேற்றி ஜெபிக்கிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு 5 லட்சம் தேவை, தாரும் என்று கேட்கிறோம். ஜெப அறையை விட்டு வெளியே வந்து செல்போனை எடுக்கிறோம். குறிப்பிட்ட நபருக்கு போன் பண்ணி எனக்கு இந்த பணத்தை தர முடியுமா என்று கேட்கிறோம். தத்தெடுக்கிறோம். ஆகவேதான் ஒன்று வாய்க்கவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் உனக்கு அருள் செய்வார், கட்டாயம் கொடுப்பார். ஒன்று, எந்த கண்டிஷனும் இல்லாமல் உம்முடைய சித்தத்தின்படி எனக்காகட்டும் ஆண்டவரே சொல்லுங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அவர் நமக்கு செவி கொடுப்பார். யாக்கோபு 4:2 பாருங்கள். நாம் நம்முடைய சுயத்தை, இச்சையை நிறைவேற்றுவதற்கென்று கேட்பதினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். Unconditioned prayers should be answered. எந்த கண்டிஷனும் இல்லாமல் ஜெபம் பண்ணுங்கள். 2, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசி. இந்த மாதம் முழுவதும் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்யுங்கள். என்ன சொல்லுங்கள்? என் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் தருவார். எனக்கு தருகிறவர் கர்த்தர் தான், மனிதன் அல்ல, அதிகாரி அல்ல, அரசியல்வாதி அல்ல. கர்த்தர் தருவார். கர்த்தர் தருவார். என் இருதயத்தின் வேண்டுதலை தருவார். விசுவாசத்தில் சொல்லுங்கள். 3வதாய், தவறான வழிமுறையில் கேட்கிறது. பாலாக்குக்கு வெற்றி வேண்டும். உண்மையை சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களால் பாதிப்பு பாலாக்குக்கு வரக்கூடாது. இறைவனிடம் வேண்ட வேண்டும். என்ன செய்தான்? குறுக்கு வழியில் போனான். ஒரு தீர்க்கன் ஜனங்களை சபித்தால் தோற்று போவார்கள் என்று அந்த விசுவாசம் இருந்தது. பிடித்துக் கொண்டான். பிழையாமை அழைத்தான். தீர்க்கன் என்று அறிந்து அழைத்தான். மலை உச்சியில் கொண்டு போனான். எட்டி பார்க்க சொல்லுகிறான். 40 லட்சம் ஜனம் சேனையாய் படுத்திருக்கிறது. மறுபக்கம் பொன், வெள்ளி, ஐஸ்வர்யத்தை காட்டுகிறான். இதை பாரு,
இதை எடுத்துக்கொண்டு அந்த ஜனத்தை சரித்துக்கும். சகோதர சகோதரிகளே, மற்றவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது போல ஊழியக்காரனுக்கும் பணத்தை கொடுத்து ஜெபிக்க சொல்லாதீர்கள். உங்களுக்கு இவ்வளவு பணம் அனுப்புகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் சொல்லாதீர்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பா பிதாவே என்று அழைக்க பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கல்லவா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தவறான வழிமுறையில் ஜெபிக்காதீர்கள். உங்கள் இச்சை நிறைவேற ஜெபிக்காதீர்கள். எனக்கு இந்த காரியம் வேண்டும், அது வேண்டும் என்று சொல்லாதீர்கள். என் தகப்பன் சேர்த்து வைத்த சொத்தில் என் அண்ணனுடைய பங்கு எனக்கு வேண்டும், ஜெபம் பண்ணுங்கள் சொல்லாதீர்கள். இச்சையை நிறைவேற்ற பாலாக்கை போல ஜெபித்தால் பாலாக்கும் செத்தான், பேலையாமும் செத்தான். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Unconditional prayers, the prayer in faith. 3, தேவையில்லாதவைகளை சொல்லி ஜெபிக்காதீர்கள். அப்பொழுது உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார். ஒரு நிமிடம் இந்த வாக்குத்தத்தத்தின்படி இனி வரும் காலமெல்லாம் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று நான் ஒரு சிறு ஜெபம் செய்கிறேன். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இவ்வளவு நேரம் இந்த வார்த்தைகளை கேட்டேன். இது கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது எனக்கு தேவன் தந்தது. நம்பி இப்பொழுது ஆவியில் என்னோடு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த இருதயத்தோடு எதையெல்லாம் வேண்டிக் கொள்கிறார்களோ பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு அருள் செய்வீராக, அருள் செய்வீராக. அன்னாலை போல அவர்களும் சொல்லட்டும், நான் செய்த விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் சொல்லட்டும். என்ன கேட்டேனோ அதை எனக்கு தந்தார் என்று மனம் நிறைய சொல்லட்டும். அவர்கள் விருப்பம் நிறைவேறட்டும். இந்த மாதம் அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கொடிய வெயிலின் கொடுமை எங்கள் ஜனத்தை தாக்காதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். முன்மாறியும் பின்மாறியும் தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த மாதங்களில் ஆங்காங்கே மழை பெய்யட்டும், வறட்சி நீங்கட்டும், பிள்ளைகள் செழிப்போடு வாழட்டும். கொள்ளை நோய்கள், வியாதிகள், வீண் செலவுகள் பிள்ளைகளுக்கு வராதபடி பிள்ளைகளை சட்டைக்குள் வைத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் எனக்காக ஊழியத்திற்காக ஜெபித்துக்கொள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் நீதிமான்கள். நீங்கள் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் எனக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.